வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி நாளைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஆதி வீட்டில் பணத்தை திருடினாரு அப்படின்னு அர்ச்சனா உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க ஜெசிட்ட. அடுத்ததா ட்ரைனிங் அகாடமில நடக்கிறத காமிக்கிறாங்க. ஓமனக்குட்டன் ஜோதி ரெண்டு பேருமே இப்போ சந்தியாவோட ரூமை தட்டிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு சந்தியாவுக்கு இவ்வளவு நேரம் ஆகி வெளியில வராம இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி யோசிக்கிறாங்க. கதவை திறந்து பாக்குறாங்க, அது ஓப்பன்ல தான் இருக்கு. ரெண்டு பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. சந்தியாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப டயர்டாகி படுத்திருக்கிறாங்க. என்னாச்சு சந்தியா அப்படின்னு தொட்டு பாக்குறாங்க. ஜோதி பார்த்தா சந்தியாவுக்கு காய்ச்சல் ரொம்ப நெருப்பா கொதிச்சிட்டு இருக்கு. சந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தியாவை அங்க அகாடமில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. சந்தியாவை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க, சந்தியா ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு மினிமம் 2 days ஆகுது அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜோதி சொல்றாங்க, 2 நாளா இவளால லீவ் எடுக்க முடியாது டாக்டர், நாங்க ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. நான் வேணா சந்தியாவுக்கு மெடிக்கல் லீவ் எழுதி கொடுக்குறேன், இது நீங்க உங்க ஆஃபீஸ் கிட்ட போய் கொடுத்துருங்க, அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெடிக்கல் லீவை வாங்கிட்டு இப்போ சந்தியா ஆஃபீஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. புதுசா வந்த ட்ரைனிங் ஆஃபீஸர் சந்தியாட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க சந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களோட சைக்கிள் ரேஸ்ல உங்களோட நம்பர் 23rd இருந்து 5th சேஞ்ச் ஆயிருந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களோட ரேங்கை 5th சேஞ்ச் பண்ணி வச்சதே நான் தான் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்றாரு. நீங்க ரொம்ப திறமையான ஆஃபீஸர், ஆனா உங்க திறமை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஆனா நான் உங்களை நம்பினேன், அதே மாதிரி அந்த சைக்கிள் ரேஸ்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கூட எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஃபர்ஸ்ட் உங்க திறமைய நீங்க நம்புங்க சந்தியா அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பேசுறாரு. அடுத்ததா சரவணன் சந்தியாட்ட போன் பண்ணி பேசுறாங்க. என்னங்க உங்களுக்கு ஃபீவர்னு சொன்னாங்க ஜோதி, இப்ப எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா சரியாயிடுவேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அர்ச்சனா செந்தில்கிட்ட சொல்றாங்க, நம்ம பார்த்த கடையை ஜெசிக்கு தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல உங்க அம்மா, பாத்தீங்களா நீங்க, உங்களை யாருமே இந்த வீட்டுல மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஒரு விஷயம் பண்ணினாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அர்ச்சனா அப்படின்னு சொல்றாரு செந்தில். என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவங்கள நம்ப வச்சு கழுத்தறுக்க தான் போறாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.